நலம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. நேர்களே, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பைரவர் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகாவை சேர்ந்த கண்டிக்குப்பம் என்கிற ஊர்ல அருள் தரும் திரிபுர பைரவி அம்மை உடனமர் அருள்நிறை பைரவநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த அழகான கோவிலையும் பார்ப்போம், அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். பைரவ பூசை கைமேல் பலன் என்ற சொல்லாடல் பக்தர்களிடையே பரவலாக உண்டு. தற்காலத்தில் நம் சமயத்தில் பெருகி வரும் வழிபாடுகளில் கால பைரவர் வழிபாடும் ஒன்று. பாரத திருநாட்டில் பைரவ வழிபாடு என்பது பன்னெடுங்காலமாக விளங்கி வரும் ஒன்றாகும். வடநாட்டில் பைரவர்க்கென்று எண்ணற்ற ஆலயங்கள் உள்ளன. தென்னிந்தியாவில் தனி கோவில்களாகவும் சிவாலயங்களில் தனி சன்னதிகளாகவும் கிராமிய வழிபாடாகவும் சிறப்புற்று விளங்கி வருகின்றன. இன்று இருக்கக்கூடிய சைவ சமயம் ஒழுங்குபடுத்தப்பட்ட நேர்த்தியாக அழகாக செதுக்கப்பட்ட சிற்பம் என்றால் பைரவர் வழிபாடு அச்சிற்பம் செதுக்குவதற்கு முன்னிருந்த கரடு முரடான கல் என சொல்லலாம். பைரவன் என்றால் தன்னை சரணடைந்த உயிர்களுக்கு தோன்றும் பயத்தை போக்கக்கூடியவன். பைரவன் என்றால் தன்னை வழிபடும் பக்தர்கள் பால் பகை கொள்வோருக்கும் அறநெறி பிறழ்ந்து தீங்கு செய்வோருக்கும் உள்ளத்தில் பயத்தை கொடுப்பவன். கால பைரவன் என்றால் நவக்கோள்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் ஆகியவற்றை சுழற்றி அனைத்தையும் இயக்கும் கால சக்கரத்தை இயக்குபவன் என்று பொருள். கால பைரவன் என்றால் யமனை உதைத்து யம தூதர்களை அதட்டி தன்னை சரணடைந்த உயிர்களுக்கு தோன்றும் மரண பயத்தை போக்கி அருள்பவன். கலியுகத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருளக்கூடியவன் என்பதால் அவனுக்கு நாய் வாகனமானது. பக்தர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் கால்நடைகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் ஊருக்கும் காவலன் என்பதால் அவனுக்கு நாய் வாகனமானது. இக்கோவிலுக்கு பின்னால் மூச்சாட்டு மலைகள் என்று சொல்லப்படும் மும்மூர்த்தி மலைகள் இருக்கின்றன. அதாவது பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, சிவகிரி போன்றவைகளாகும். இந்த பைரவ நிலையத்தினுள் லிங்க வடிவில் பைரவநாதரும் திரிபுர பைரவியும் அருள் பாலிக்கின்றனர். வேளாண் குல மரபில் வந்த தவத்திரு பைரவ சுவாமிகள் இக்கோவிலுக்கு சிறு வயதிலேயே திருப்பணிகள் செய்தும் அருகிலுள்ள மும்மூர்த்தி தனித்தனி மலைகளில் எழுந்தருளியுள்ள மும்மூர்த்தி மலைகள் என்னும் மூச்சாட்டு மலையின் அடிவாரத்தில் உக்கிரகால பைரவருக்கென்று அமைந்திருக்கக்கூடிய பைரவ தலமே இந்த பைரவ நிலையமாகும்.
சுவாமிகளின் முன்னோர்கள் வழிபட்ட சீர்த்த பைரவரின் 1.5 அடி உயரமுள்ள பழமையான திருமேனியை கருவறையில் தெற்கு நோக்கி நிறுவி கருவறையின் மையத்தில் பைரவரால் பூஜிக்கப்படக்கூடிய நிலையில் பைரவருக்கு தலைவனான இறைவன் பைரவநாதர் என்ற திருப்பெயரிலும் அருட்சக்தியான அன்னை காளியின் அம்சமாக திரிபுர பைரவி என்னும் நாமத்திலும் வெளிப்புறத்தில் தனி கற்கோயிலில் 8 கரங்களோடு அட்ட பைரவர் சூழ உக்கிரகால பைரவர் என்னும் திருப்பெயரில் தெற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். மேலும் அருள்நிறை வல்லமை விநாயகர், சண்டிகேஸ்வரர், ஆலமர் செல்வர் அதாவது தட்சிணாமூர்த்தி மற்றும் திருமுருக பெருமான், நாக தெய்வங்கள், சமய குரவர்கள், சந்தான குரவர்கள், 63 நாயன்மார்கள், நந்திகேஸ்வரர் முதலியோரும் திருக்கோவிலுக்கு வெளியில் தனி சன்னதியில் இருக்கின்றனர். வருடம் தோறும் திறந்திருக்கும் இக்கோயிலை காண பக்தர்கள் கூட்டம் திரளாக வருகின்றது. நீங்களும் ஒருமுறை இங்கு வந்து இறைவன் பைரவரை தரிசித்து அவர் ஆசி பெற்று வளத்துடன் வாழுங்கள். ஓம் நமச்சிவாய. சிவாய நமவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.